திறனறிவு தேர்வுல சில நபர்களிடம் சான்றிதழ்கள் சரியா இல்லைன்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே தாங்க. இது வந்து டிரைவிங்க்கு மட்டும் கிடையாது. எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப்ல இருந்து ஓஏல இருந்து மசால்ஜி வரைக்கும். ஸோ அது மூலமா உங்களுடைய இந்த ஆண்டுக்கான அரசு பணி கனவு நிறைவேறும். அனைவருக்கும் வணக்கம். எம்ஹெச்சிசியினுடைய டிரைவர், எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப், ஓஏ, மசால்ஜி இந்த மாதிரி அனைத்து பணியின் நாடுனர்களுமே என்னென்ன சான்றிதழ்களை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோங்க. இந்த காணொலியில் நீங்க பார்க்க போற சான்றிதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சான்றிதழ்கள் உங்கள்கிட்ட சரியா இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுடைய திறனறி தேர்வும் நடக்கும். அதுக்கப்புறம் நேர்காணலுக்கும் உங்களுடைய பெயர் வரும். ஸோ அதனால இந்த சான்றிதழ்களை கட்டாயமா இப்போவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுங்க. இதை நாங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு கவனம் எதுல இருந்ததுன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு தான் இருந்தது. ஆனா இந்த சான்றிதழ்களால சிலர் வந்து என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா, இப்ப நடந்து முடிந்திருக்கக்கூடிய டிரைவர் திறனறிவு தேர்வுல சில நபர்களிடம் சான்றிதழ்கள் சரியா இல்லைன்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காணொலி பார்க்கிற உங்களில் யாருக்குமே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. அதனால சான்றிதழ்கள் சரியா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா திறனறிவு தேர்வுக்கும் அதுக்கப்புறம் நேர்காணலுக்கும் உள்ள வந்துடுவீங்க. ஸோ அது மூலமா உங்களுடைய இந்த ஆண்டுக்கான அரசு பணி கனவு நிறைவேறும். அதனால இதுல சொல்லக்கூடிய சான்றிதழ்கள் அனைத்துமே நீங்க ஏற்கனவே நான் பல தடவை சொன்னதுதான். இருந்தாலும் இன்னொரு முறை வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, யாருமே இதுல வந்து இந்த திறனறிவு தேர்வுக்கு போயிட்டு சான்றிதழ்கள் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு போயிட்டு சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மையை ஆராயும் பொழுது அது இல்லாம வெளியில வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே தாங்க. இது வந்து டிரைவிங்க்கு மட்டும் கிடையாது. எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப்ல இருந்து ஓஏல இருந்து மசால்ஜி வரைக்கும் முதல்ல கொடுத்துட்டோம். மறவாதீர் அப்படின்ட்டு. சான்றிதழின் உண்மைத்தன்மையை பொறுத்து தான் நீங்கள் திறனறிவு மற்றும் நேர்காணல் தேர்வை சந்திக்க முடியும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிங்க. சர்டிபிகேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சர்டிபிகேட்ஸ்ல முக்கியமா தேவைப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்ன அப்படின்னா, இனிமே புதுசா நீங்க ஒன்றும் வாங்க போறது இல்லை. சில சர்டிபிகேட்டை தவிர புதுசாகவும் ஒரு இடத்துல சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். மற்றபடி எதுவுமே நீங்க புதுசா வாங்க போறது இல்லை. என்ன காரணம்னா, இப்போ இந்த எம்ஹெச்சிசிக்காக நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. விண்ணப்ப பதிவின் பொழுது அல்லது ரீஅப்லோடு டைமிங் கொடுத்துருந்துருப்பாங்க. எதுக்கு? டிரைவருக்கு, எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப்க்கு மட்டும் ரீஅப்லோடு டைமிங் கொடுத்தாங்க. இன்னும் அடுத்தது ஓஏ, மசால்ஜி போன்ற பணிகளுக்கு ரீஅப்லோடு டைமிங் கொடுக்கல இல்லையா? ஸோ அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு ரீஅப்லோடு டைமிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போன தடவை பண்ணாததை கூட இந்த தடவை பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணணும். ஸோ அடுத்ததா சில பேருக்கு வந்து இந்த ரீஅப்லோடு டைம்ல என்ன ப்ராப்ளமும் இருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்களோ அதுவே தான் ஆட்டோமேட்டிக்கா காலமும் காட்டும். ஸோ அதனால இந்த விண்ணப்ப பதிவின் பொழுது அல்லது ரீஅப்லோடின் பொழுது என்னென்ன சான்றிதழ்களை நீங்கள் பதிவேற்றம் செய்தீர்களோ அவை அனைத்துமே கட்டாயம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியவை. ஓகேங்களா? அப்ப திறனறிவு தேர்வுக்கு நீங்க போறீங்க இல்ல நேர்காணலுக்கு போறீங்கன்னா கட்டாயமா நீங்க விண்ணப்பித்த பொழுது இருந்த அனைத்து சான்றிதழ்களும் வச்சிருக்கணும். அதுல 1-2 வந்து நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு என்ன நடந்துரும் அப்படின்னா, உங்களுடைய அந்த விண்ணப்பத்தை நிராகரிச்சு அனுப்பிடுவாங்க. அதுக்கான எந்த வாய்ப்பையும் நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ அடுத்தது பாருங்க, அசல் சான்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த விண்ணப்ப பதிவேற்றத்தின் பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கிறதா நீங்க அப்லோடு பண்ணீங்களோ அதோடைய அனைத்து அசல்களும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரிஜினல் எல்லாமே இருக்கணும் உங்க கையில. அந்த ஒரிஜினலை வந்து கட்டாயமா எல்லாரும் இப்பவே எடுத்து கையில வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த ஒரிஜினல்ல இருந்து அந்த விண்ணப்ப பதிவின் பொழுது பதிவு பண்ணப்பட்ட அனைத்துமே ஒரு 3 செட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 பிரதிகள் அப்படின்னா ஒரு இதுலயும் 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். என்ன ரீசன்னா, அந்த திறனறிவு தேர்வு பேனல்ல அல்லது நேர்காணல் பேனலுக்கு போகும் பொழுது உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஒரு தடவை இன்னொரு தடவை வாங்குறதா கூட அங்க நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அக்யூரேட்டா 1-2 காப்பி தான் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க டைமிங் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு இந்த நேர்காணல் திறனறிவு தேர்வுக்கு போயிட்டு வந்த ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எங்க கூட வந்தவருக்கு ஒரு செட்டு தான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாரு, அடிஷ்னலா இன்னொரு செட்டு கேட்டாங்க, அவர் இல்லைன்ட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நாங்க இன்னைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரோம், அதுக்குள்ள போய் என்ன பண்ணுங்க இன்னொரு செட்டு ஜெராக்ஸ் வெளில போய் போட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சடனா போறோம், கடையில ரொம்ப கிரௌடா இருக்கு, அவங்களுக்கு நம்ம அர்ஜென்சி புரியாது, அதனால அங்க போய் ஜெராக்ஸ் போட்டுட்டு இருக்க டைம் இருக்காது.
ஸோ அப்போ குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்தாதான் உண்டு, இல்லைன்னா நம்மளது ஓரம் கட்டி வச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால ஒரு 2-3 செட்டு இருக்கிறது ரொம்ப பெட்டர் இல்லையா? ஸோ அதனால இந்த ஒரு 3 செட்டு பிரதி உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா இந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கங்க. இது வந்து இப்போ வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனா இதுக்கான விண்ணப்ப பதிவின் பொழுது உங்கள்கிட்ட ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன அறிவுறுத்தல்னா, உங்களுடைய நற்சான்று தரக்கூடிய 2 நபர்களை பற்றி நீங்கள் இந்த காலத்துல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்திருந்திருப்பாங்க. அதுல நற்சான்றுக்காக உங்களுக்கு தெரிந்த 2 நபர்களையோ அல்லது உங்கள் வீட்டு உறுப்பினர்களையோ நீங்க குறிப்பிட்டிருக்கலாம். அதுல என்ன இப்போ எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அந்த விண்ணப்ப பதிவேற்றும் போது உங்களை பற்றிய நற்சான்று அளித்த நீங்கள் அந்த பதிவிட்ட அந்த இருவர்கிட்ட ஓரளவுக்கு இந்த நற்சான்றிதழ் பெற்றுட்டு போனா நல்லது. அவங்க வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல பேரை வர வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுலயே ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து பின்னணிப்புல இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, 2 நபர்கள்ட்டையும் தனித்தனியாக அந்த நற்சான்றிதழ் சர்டிபிகேட்ஸை வந்து எழுதி வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சான்றிதழ் இல்லாம போனா டெஃபினட்டா உங்களை வந்து எலிமினேட் தான் பண்ணுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இப்போ அது பிரச்சனை இல்லை. செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகுதான் இது வந்து உங்களுக்கு அது வந்து அது கூட பின்னணிப்பா வரும். அதனால அப்ப எடுத்துட்டு போனீங்கனாலே போதும். ஸோ இந்த அனைத்து சர்டிபிகேட்டுமே உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கணும். இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களை டெஃபினட்டா அவங்க எலிமினேட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுல இருக்கிற எல்லாத்தையும் கவனமா வச்சுக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள ஒரு அடுத்த தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.